நாம் இந்த இடத்துல பைபிள் ஸ்டடியில் ஒவ்வொரு வாரமும் இஸ்ரவேலின் ராஜாக்கள் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாக்கள் வரிசையில் முதல் ராஜா சவுல். இந்த சவுலை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துக்கு நேராக போகலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த வாரம் 21வது வசனத்தில் இருந்து பார்த்தோம். சவுல் இடத்துல தேவன் அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறாரு? நான் சொன்னதை நீ செய்யணும், அமலேக்கியரை முற்றிலுமாக சங்காரம் பண்ண வேண்டும் சொல்லி அனுப்புனார். சவுல் அமலேக்கியரை முற்றிலுமாக சங்காரம் பண்ணல, சில ஆடு மாடுகளெல்லாம் தப்ப வச்சிட்டாரு. தேவன் அதை குறித்து பேசும்போது சவுல் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, அந்த 21வது வசனம் இருக்குது, ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அல்லேலூயா. ஜனங்களும் என்ன பண்ணாங்களாம்? ஆடு மாடெல்லாம் பிடிச்சுன்னு வந்தாங்க. எதுக்காக பிடிச்சுன்னு வந்தாங்க? பலியிட பிடிச்சுன்னு வந்தாங்க. யாருக்கு பலியிட? கர்த்தருக்கு தான் பலி எடுத்து பிடிச்சுன்னு வந்தாங்க. ஆனால் கர்த்தருக்கு அதில் பிரியம் இல்லை. ஏன் கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா, அதுக்கு கீழே அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, கவனிங்க, 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். அல்லேலூயா. என்ன ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்ட்டு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இதெல்லாம் பார்க்குறோம் இல்லை? ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இதெல்லாம் நடக்கிறது. தேவன் நம்மகிட்ட முதலாவது என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவருக்கு கீழ்ப்படிறது தான் எதிர்பார்க்குறாரு. அந்த வசனத்தில் அவர் பேசுகிற அந்த ஸ்லாங்லேருந்து நம்ம பார்க்கும்போது பாருங்கள், அவங்க ஜனங்க தேவனுக்கு பலி செலுத்த தான் கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு சாமுவேல் அப்படின்னும் போது, சாமுவேல்னா சாமுவேல் பேசலை, சாமுவேல் மூலமாக கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை தான் சாமுவேல் பேசுகிறார். அப்போது கர்த்தருடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுன்றத சாமுவேல் தன்னுடைய வாயிலிருந்து என்ன பண்ணுறாருன்னா சவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் என்ன நினச்சின்னு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், முதல்ல கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியம். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம ஜபம் பண்ணுறதுல தேவன் பிரியமாக இருப்பார்னா பிரியமாக இருக்க மாட்டார். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம 3 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம் இருக்கிறதுல தேவன் பிரியமாக இருப்பார்னா பிரியமாக இருக்க மாட்டார். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு காணிக்க அது இதுன்னு பணங்களை கொடுத்து அவரை சரி கட்டிடலாம்னு நினச்சா அதுலேயும் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம். அப்போது நமக்கு அங்கே என்ன தான் தேவைப்படுதுன்னா, முதல்ல தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோன்னா, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்கிறது அதை திரும்ப படிக்கலாம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் அப்படின்னா இதை விட பெருசு வேறு என்ன இருக்குதுன்ற மாதிரி பேசுகிறாரு. சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு பிரியமாக இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம கோடி ரூபாய் காணிக்க கொடுத்தா கூட அதில் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? பிரியமாக இல்லை. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் 1000 ஆடு 1000 மாடுகளை பலி செலுத்தினாலும் அதில் தேவன் என்ன பண்ணல? பிரியமாக இல்லை. இது நல்லா தெரியுது நமக்கு. இந்த வசனங்கள் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, தேவன் எதை முதல்ல எதிர்பார்க்கணும்? அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் தான் எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும்
பலியை விட எது ஆண்டுடைய பார்வையில் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். அதுக்கு அடுத்தது ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கல எதுதான் பெருசுன்றாரு? செவி கொடுக்கிறது. கீழ்ப்படிது, செவி கொடுப்பது. கீழ்ப்படிவது, செவி கொடுப்பது ரெண்டும் என்னன்னா, தேவன் சொல்ற வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொள்வது. அதுக்கு அடுத்தது அதை ஏற்றுக்கொண்டது மட்டும் கிடையாது, அதன்படி செய்வது ரொம்ப முக்கியம். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் தேவன் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து செவி கொடுக்கறத விட பெருசாக நம்மக்கிட்ட எதிர்க்க பார்க்க மாட்டார். அப்போ நம்ம அதெல்லாம் செய்யலைன்னா பரவாயில்லையா, பலி இல்லைன்னா பரவாயில்லையா, கீழ்ப்படிஞ்சால் மட்டும் போதுமா? அதுதான் தவறான ஒரு எண்ணம். கவனிங்க, ரெண்டுமே வேணும். கீழ்ப்படிதலும் இருக்கணும், பலியும் செலுத்த வேண்டும். செவி கொடுக்கறதும் இருக்கணும், தேவனுக்கு பலியும் செலுத்தணும். ரெண்டுத்தையும் தான் தேவன் ஏற்படுத்தியிருக்கார். ஆனால் நம்ம பாதி கீழ்ப்படிஞ்சிட்டு பாதி கீழ்ப்படியில்ன்றது தேவனுடைய பார்வையில் கீழ்ப்படியாமைக்கு சமமாக இருக்குது. அப்போ அதில் ரெண்டுத்துல எந்த பாதி கீழ்ப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பாதியும் ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் சில பேர் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பலி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரு மனுஷன் கண்டிப்பாக பலி செலுத்துவான். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அவன் தான் கீழ்ப்படுகிறான்ல, செவி கொடுக்குறான்ல. அப்போ அவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவான்? பலி செலுத்துவான். ஆனால் பலி செலுத்திட்டு கீழ்ப்படியாமல் இருக்கிறவனை தான் தேவன் இந்த இடத்துல கடிந்து கொள்கிறாரு, பேசுகிறார். அவனை பற்றி தான் பேசுகிறார். சொல்லிட்டு இந்த கீழ்ப்படியாததை பற்றி அவர் எப்படி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். கவனிங்க, ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது தேவன் அவனை புறக்கணிக்கிறார். அவனை புறக்கணிக்கிறார்னா அவனுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் கூட புறக்கணிக்கப்படுகிறது. தேவன் அவனுக்காக வச்சிருக்கிற நன்மைகள் புறக்கணிக்கப்படுகிறது. தேவன் அவனுக்காக வச்சிருக்கிற உயர்வுகள் புறக்கணிக்கப்படுகிறது. எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது. எப்போ? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது. சரி, இப்போ சவுலுக்கு இவ்வளோ காரியங்கள் பேசுகிறாரு, நமக்கு என்ன இருக்குது? நம்ம கிறிஸ்தவர்கள் இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக இருக்குது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. என்னது? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இப்போ நம்ம இதில் ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டியது என்னென்னா, நம்ம கிறிஸ்தவர்கள் பிதாவாகிய தேவனை எப்படி யார் மூலமாய் தொழுது கொள்கிறோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தொழுது கொள்ளுகிறோம். நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னீங்கன்னா, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்படின்னு ஜெபிக்கக்கூடாது. ஏன்னா அது பழைய ஏற்பாட்டில் இருந்த யூதர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமாக வந்தாங்க தேவ சமூகத்தில், தேவனிடத்தில் வந்து சேர்ந்தாங்க. அதனால் அவங்க அந்த பேர்களை பயன்படுத்தினாங்க. நம்ம இப்போ ஆபிரகாம் மூலமாக தேவன்கிட்ட போகல, ஈசாக்கு மூலமாக தேவன்கிட்ட போகல, யாக்கோபு மூலமாக நம்ம தேவன்கிட்ட போகல, இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவன்கிட்ட போயிருக்கிறோம். அப்போது நம்ம ஜெபிக்க தொடரும் போது எப்படி ஜெபிக்கணும்னா, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இல்லைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன், நான் வந்து இருக்கிறேன் சொல்லிட்டு ஜெபத்தை ஆரம்பிக்கணும். நீங்கள் அங்கே போயிட்டு ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, அந்த தேவனே, இந்த தேவனேன்னு சொல்லி தொடங்கும் போது அது அப்படி சொல்லி முறையாக ஜெபிக்கிறதுக்கு முழு அதிகாரம், முழு உரிமை யாருக்கு இருக்குன்னா யூதர்களுக்கு தான் இருக்குது. உண்மையில் நமக்கு கிடையாது. நமக்கு வழி யாரு? இயேசு. அப்போ நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? அதிலலாம் கொஞ்சம் சரியாக இருக்கணும். அப்போது தேவன்கிட்ட ஜெபம் பண்ண போகிறோம். தேவன்கிட்ட போகும்போது இயேசுவின் நாமத்தில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்? கேட்கணும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சு கேட்டு ஜெபிக்கிறேன். லாஸ்ட்டில் முடிக்கும் போதும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன், வேண்டுகிறேன், விண்ணப்பம் செய்கிறேன் நல்ல பிதாவே அப்படின்னு முடிக்கணும். இப்போ ஜெபத்திலேயே பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசமாக ஆயிடுச்சுங்களா? அவளிங்களா? ஜெபமே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க ஜெபம், அவங்க யூதர்கள் இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில், யெசுவாவின் நாமத்தில் வருகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள், இயேசுனா யெசுவா,
அவங்களுடைய ஸ்லாங்கில் யெஷுவா நாமத்தில் வருகிறோம், பேரில் வருகிறோம்னு சொல்லி ஜெபிக்க மாட்டாங்க. அவங்க இன்றைக்கும் எப்படி தான் ஜெபிப்பாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தாவே, அவங்களுடைய ஜெனரேஷன் ஆகிய அவங்களுடைய சந்ததியார் ஆகிய நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்படின்னு ஜெபிப்பாங்க. இப்போ ஜெபத்திலேயே இந்த வித்தியாசம் வந்துருங்களா? வந்துடுச்சு. இப்போது அவங்க ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் மூலம் ஜெபிச்சா, நம்ம இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:51 படித்தோம். நம்ம இந்த மாதத்து வாக்குத்தத்தம் அதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நமக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் உயர்வுகளையும் எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொடுக்கிறாரு. அப்போ இதிலே நம்ம வித்தியாசமானவர்கள் தெரியலீங்களா? தெரியுது. இதிலிருந்து நமக்கு நம்ம யாரு? யூதர்கள் கிடையாது. யூதர்கள் மாதிரி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அப்போ நம்ம யூதர்கள் மாதிரி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா, அப்போ யூதர்கள் ஃபாலோ பண்ணினதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஹலோ, யூதர்கள் ஃபாலோ பண்ணினதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இப்போ யூதர்களுக்கு தேவன் விதிச்சது என்ன? ஆசரிப்பு கூடாரம், பிரதான ஆசாரியன், அப்புறம் அந்த சபைக்கு ஆசாரியர்கள், லேவியர்கள். புரியுதுங்களா? அந்த ஆராதனை ஸ்தலத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம். அப்படி தான் அவங்க ஆலய ஆராதனை முறைகள்லாம் இருக்குது. அவங்க மாடு வெட்டுவாங்க, தூபம் காட்டுவாங்க, குத்து விளக்கு ஏற்றுவாங்க, அப்பங்கள் 6 அப்பம், 2 பக்கம் 6 12 அப்பம் வைப்பாங்க. இவங்க தேவனை ஆராதிக்கிற முறை இது. இப்போ நம்ம அப்படி ஆராதிக்க கூடாது. ஏன் ஆராதிக்க கூடாதுன்னா, நம்ம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமாக போகலை, இயேசு கிறிஸ்து மூலமாய் போயிருக்கிறோம். அதை மறந்து போகக்கூடாது. இப்போ அதுக்கு அடுத்தது, அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் எல்லாம் நாம் செய்யணுமா? தேவன் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு, ஏகப்பட்டது சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட இல்லை, அது நிறைய இருக்குது. நிறைய கட்டளைகள் கொடுத்துருக்கிறாரு. நம்ம இவ்வளோ அவ்வளோலாம் நிர்ணயிக்கவும் முடியாது. ஏன்னா அதை இந்த பின்னாடி இவங்கெல்லாம் பெருசாகிட்டாங்க. ஆனால் தேவன் கொடுத்தது என்னமோ கம்மியாக தான் கொடுத்தாரு. சரி, அவர் எவ்வளோ கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணணுமா? ஜெபமே டிஃப்ரெண்ட் ஆச்சு ஆகலைங்களா? ஜெபமே டிஃப்ரெண்ட் ஆச்சு. ஜெபமே அவங்க ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு மூலமாக போகிறாங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவ மூலமாக போகிறோம். ஒன்று. அதுக்கு அடுத்தது, அவங்க ஆராதனை ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி வாரம்லாம் போய் உள்ளே உட்கார முடியாது. இப்போ நம்ம அவங்க முறைமைப்படி நம்ம சபை நடத்தணும்னா, நீங்களாம் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. இந்த சர்ச்சை 2ஆக பிரித்து, இதை மகா பரிசுத்த ஸ்தலத்தை இங்கே வைக்கக்கூடாது, அங்கே வைக்கணும். இதை பிரகாரம், வெளிப்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்தை இங்கே வைக்கணும். நீங்களாம் வெளியில் தான் நிற்கணும். சபை ஜனங்களாம் எங்கே தான் நிற்கணும்? வெளியில் தான் நிற்கணும். நான் இங்கே எடுத்துன்னு சாம்பிராணிலாம் போட்டுட்டு, கூத்து விளக்கு இங்கே கொளுத்தி வச்சுட்டு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவே திரைச்சீலை அதெல்லாம் வச்சுட்டு அங்கே உள்ளே இருக்கும். நாங்கள் இங்கே சாம்பிராணிலாம் போட்டுட்டு வெளியில் நீங்களாம் காத்துன்னு இருக்கணும். நான் வர்ற வரைக்கும் நான் உள்ளே எவ்வளோ நேரம் சாம்பிராணி போடுவேன், என்னன்னா குத்து விளக்கு எல்லாம் செய்யணும், செஞ்சுட்டு நான் வர்ற வரைக்கும் காத்திருந்து, நான் வந்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் சாம்பிராணி போட்டு போங்க, அவ்வளோதான், நீங்கள் போயிட வேண்டியது தான். இதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இதை தான் வேறு டிசைனில் கடவுளை வணங்கின்னு இருக்கிறாங்க. டிசைன் இந்த பேட்டர்ன் தான். ஆனால் சாம்பிராணிக்கு பதில் வேற ஒரு தீபம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பேட்டர்ன் இங்கேருந்து எடுத்துட்டாங்க. இங்கேருந்து எடுத்து சாமியை மாற்றிட்டாங்க, பொருள்களை மாற்றிட்டாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். புரிஞ்சிச்சிங்களா? சரி, அப்போது ஆராதனை ஸ்தலங்களும் முறைமைகளும் மாறிடுச்சு. அப்போது கட்டளைகள் மட்டும் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்? ஹலோ,
கட்டளைகளை நம்ம அப்போது கட்டளைகள் அவர் சொன்ன வார்த்தைகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நம்ம செய்யணுமானா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நம்ம தெளிவு அடையணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் பவுல் நிறைய காரியங்கள் எழுதுகிறாரு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சுருக்கி ரொம்ப அழகாக என்ன சொல்கிறான்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக சொல்லிட்டு, நீ உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசி. அவ்வளோதான். இப்போ நமக்கு மேஜரான பெரிய கட்டளை 2 என்னன்னா, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலத்தோடு அன்பு கூறணும், மற்றவர்களையும் நேசிக்க வேணும். அவ்வளோதான். நமக்கு ஆண்டவர் வந்து இதுக்கு மேலெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஃபாலோ பண்ண சொல்லலை. இப்போ கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருக்கும், பன்னிக்கறி சாப்பிடலாமா? இதுதான் இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. நான் சோஷியல் மீடியாலலாம் பார்க்கும்போது அதுலேயும் வரும், கிறிஸ்தவர்கள் பன்றி இறைச்சி சாப்பிடலாமா? நான் போடுவேன், சாப்பிடலாம். ஏன் சாப்பிடலாம் அப்படின்னா, கவனிங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற சட்டம் எது? நியாயப்பிரமாணம். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற சட்டம் எது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் யாருக்கு சொல்லுது? யூதர்களுக்கு. கவனிங்க, அப்படி யூதர்களுக்கு சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவனே இயேசுவை ஏற்றுக்கும் போது பவுல் எழுதுறாரு, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீ நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகி நாயிட்டடி. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீ எதிலிருந்து விடுதலை ஆயிட்ட? நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களுக்கெல்லாம் நீ விடுதலை ஆயிட்டு இப்போ இவருக்குள்ள நீ வந்ததுனால இப்போ நீ வேற ஆளு. பைபிளில் ரொம்ப அழகாக அதை பவுல் ரொம்ப புரிகிற மாதிரி எழுதுவார். ஒரு கணவன் ஒரு மனைவியை திருமணம் பண்ணிட்டான். ஒரு பெண்ணை திருமணம் பண்ணும்போது அந்த மனைவி கணவன் வாழ்கிறாங்க. இப்போ இந்த மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருடைய சட்டத்துக்கு உட்பட்டவள்? கணவனுடைய சட்டத்துக்கு உட்பட்டவள். இப்போ கணவர் இறந்துட்டாரு அப்படின்ன உடனே அப்போ அங்கே பவுல் கொண்டு வராரு, கணவர் இறந்துட்டான்னா அதுக்கு பிறகு இந்த மனைவி கணவனுடைய சட்ட திட்டத்துக்கு என்ன ஆகுறான்னா முதல்ல விடுதலை ஆகுறான். கணவனுடைய எல்லா விதமான சட்ட திட்டங்கள், பிரமாணங்கள், எல்லா விதமான இணைப்பு பந்தங்களிலிருந்து என்ன பண்ணிட்டாங்க? இப்போ இந்த மனைவி விடுதலை ஆயிட்டு இப்போ அவங்க சுயாதீனமாக இருக்கிறாங்க. சரி, சப்போஸ் இவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்கன்னா இப்போ யாருடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவங்களா போயிட்டாங்க? புதுசாக ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவங்களா ஆயிட்டாங்க. இது எதுக்கு சொல்றாருன்னா, யூதர்கள் சொல்றாரு, நீ முதல்ல வந்து நியாயப்பிரமாணம் என்கிற கணவனுக்கு மனைவி போல இருந்த, இப்போ இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னா, நியாயப்பிரமாணம் மரித்ததாய் போய் விடுகிறது. இயேசு சிலுவையில் வந்து கவனிங்க, சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சதுனால நியாயப்பிரமாணம் மரித்ததா ஆயிடுச்சு. நியாயப்பிரமாணம் மரித்ததா ஆயிடுச்சு. இப்போ நீ அதுலேருந்து விடுதலை ஆயிட்டு இப்போ இயேசுவை ஏற்றுக்கும் போது அவருக்கு உடையவராக ஆயிட்ட, அவருக்கு மனவாட்டி ஆயிட்ட. அதனால இனிமேப்பட்டு நீ வந்து இந்த பழைய வீட்டுக்காருக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு செஞ்சு வரணுன்ட்டு நினைக்கக்கூடாது. இவருக்கு என்ன குழம்பு பிடிக்குமோ அதை தான் செய்யணும். என் பழைய வீட்டுக்காருக்கு மீன் குழம்பு பிடிக்கும், ஆனால் இப்போ வந்தவருக்கு மீன் குழம்பு பிடிக்காமல் இருக்கலாம். அப்போது எதை செய்யணும்னு அவர் வலியுறுத்துறாருன்னா, உன் பழைய வீட்டுக்காருக்கு நீ செஞ்ச பாரு, அதே மாதிரி இவருக்கு செய்யக்கூடாது. இவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுன்னு நீ அதுக்கேற்ற மாதிரி நீ வாழ கற்றுக்கணும். அப்படி தான் சொல்லிட்டு கிறிஸ்தவங்க சொல்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை உடையவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நியாயப்பிரமாணம் மரித்ததாக ஆகிறது, பலன் இல்லாமல் ஆயிடுது. நீங்கள் அதிலிருந்து விடுதலை ஆயிடுறீங்க. இப்போ இவருக்கு நீங்கள் வந்துட்டபடினால இவருக்கு பிரியமானதை செய்யுங்கள். அப்போது நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது. நியாயப்பிரமாணம் பன்றி இறைச்சி மட்டும் சொல்லலை, அந்த இடத்துல லிஸ்ட்டில் 3 மிருகத்தை ஹைலைட் பண்ணி பேசுகிறாரு. அவர் என்ன பேசுகிறாருன்னா, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, நீ மிருகத்தை சாப்பிடும்பொழுது அந்த மிருகத்துக்கு 2 குவாலிட்டி இருக்கணும், 2 தன்மை இருக்கணும். ஒன்று, அந்த மிருகம் அசை போடுகிறதா இருக்கணும். என்னது? அசை போடுகிறதா இருக்கணும். 2வது குவாலிட்டி என்ன? 2வது அதுக்கு என்ன தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தகுதி இருக்கணும்னா, அதோடைய காலுடைய குழம்புகள் விரிந்து இருக்க வேண்டும், விரி குழம்பாக இருக்கணும். அதோடைய காலுடைய குழம்பு, அந்த பாதம் எப்படி இருக்கணும்?
பிரிஞ்சு இருக்கணும். அப்படியே ரவுண்டா கப்பு மாதிரி இருக்கக்கூடாது, பிரிஞ்சு இருக்கணும். இந்த 2 இருக்கிறத நீ என்ன பண்ணலாம், சாப்பிடலாம் சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லின்னு வரும்போது தான் அவர் என்ன சொல்றாருன்னா, பன்றியை எடுக்கிறாரு. பன்றியை லிஸ்ட்ல எடுத்துட்டு வந்து சொல்றாரு, பன்னிக்கு வந்து அதோடைய காலில் குழம்புகள் விரி குழம்பா இருக்கும். கால் எப்படி இருக்கும், பாதம் விரி குழம்பா இருக்கும், பிரிஞ்சு இருக்கும், மொட்டையா இருக்காது, பிரிஞ்சு இருக்கும். ஆனா அது என்ன பண்ணாதுன்னா அசை போடாது. ஒன்று இருக்குது ஆனா இன்னொன்று இல்லை, அதனால நீ அதை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதே போல அப்போ ஒட்டகத்தை எடுத்துட்டு வர்றாரு. ஒட்டகத்தை, குதிரை, இந்த கழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 ஆகும். அந்த ஒட்டகத்தை எடுத்துட்டு வந்து வைக்கும் போது என்ன சொல்றாரு, ஒட்டகம் அசை போடும், ஆனா அதுக்கு காலு விரி குழம்பா இருக்காது. காலில் கப்பு எப்படி இருக்கும், குதிரை ஒட்டகத்துக்கெல்லாம் ரவுண்டா மொத்தமா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நீ அதை சாப்பிடக்கூடாது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு, குழிமுசல் அசை போடுகிறதா இருந்தாலும் அதுக்கு குழம்பு எப்படி இருக்காது, காலு விரி குழம்பா இருக்காது, அதனால நீ அதை சாப்பிடாத சொல்லிட்டாரு. சரி, இப்போ நம்ம கேட்குறது என்ன, பண்டிகறி தான் சாப்பிடக்கூடாதான்னு கேட்குறோம். முயல் கறி சாப்பிடலாமான்னா நம்மளுக்கு ஓகே. நம்மளுக்கு கிறிஸ்தவங்களை பொறுத்தவரை எனக்கு என்ன, முயல் கறி ஓகே, ஆனால் பன்னிக்கறி கூடாது. அந்த லிஸ்ட்டில் முயலும் வருது, ஒட்டகமும் வருது, குதிரையும் வருது, கழுதையும் வருது, பன்னியும் வருது. ஆனால் நம்ம ஒன்று மட்டும் வேணான்றோம், பன்னி மட்டும் வேணாம். ஏன் பன்னி வேணான்றோம்? அதுக்கு நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு இடத்துக்கு போகும்போது, கதரேனூருடைய நாட்டுக்கு போகும்போது, அந்த இடத்துல ஒரு மனுஷனுக்குள்ள பேய் பிடிச்சிருக்குது. இயேசு கூப்பிட்டு கேட்டார். அப்போ அந்த பேய்கள்லாம் பேசுது, நாங்கள் மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட பேய்கள் இருக்கிறோம். என்ன சொல்லுது? அதை அப்படிதான் சொல்லும், நாங்கள் லேகியோன். உன் பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லும், லேகியோன். லேகியோன்னா 6000க்கு மேலே. இப்போ நீங்கள் பேப்பர் வாங்க போனீங்கன்னா ஒரு கொயர் பேப்பர்னு வாங்க. ஒரு கொயர்னா எவ்வளோ தெரியுங்களா, 500க்கு 500. ஒரு கொயர்னா எவ்வளோ, 500 பேப்பர். அப்போது ஒரு ஏதோ பொருள் வாங்க போனால் ஒரு டசன். ஒரு டசன்னா என்னது, 12 இல்லையா? அதுபோல் அது லேகியோன்னு சொல்லும் போது, லேகியோன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா 6000. அப்போ அதுங்க என்ன சொல்கிறாங்க, 6000 பிசாசு உள்ளே இருக்கிறோம். அப்போது அதுங்களே திரும்பி பேசுதுங்க, நீர் எங்களை துரத்துவீரானால். அதுவும் அங்கே கொஞ்சம் பன்னி மேஞ்சின்னு இருக்குது, அதுங்க மேலே நாங்கள் எங்களை துரத்தி விட்டுடுங்க அப்படின்னுச்சிங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த பன்னிங்க கிட்ட சரி போனார். அவ்வளோதான், இதுங்கெல்லாம் போச்சுங்க, பன்னி மேலே போச்சுங்க. பன்னி எல்லாம் ஓடி போய் கடலில் விழுந்து செத்து போச்சுங்க. அதனால் கிறிஸ்தவங்களுக்கு இன்னி வரைக்கும் என்னன்னா, பன்னிக்குள்ளே என்ன இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது, நியாயப்பிரமாணத்தின்படி பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது. இவங்களுக்கு எதுதான் பயம்னா, பேய் எதுக்குள்ளே போச்சு, பன்னிக்குள்ளே போச்சு. அதனால பேயெல்லாம் எதுக்குள்ளே தான் இருக்கும், பன்னிக்குள்ளே தான் இருக்கும். அதனால் பன்னிக்கறி சாப்பிட்டா பேய் உன் பின்னாடி வரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் சொல்லி அனுப்புவாங்க, பன்னிக்கறிலாம் செய்வாங்க, நான் சாப்பிடுவேன். பன்னிக்கறி செஞ்சாங்கன்னா சாப்பிட்டோம்னா அடுத்து சொல்லுவாங்க, ரொம்ப வெளியில் சுற்றக்கூடாது. ஏன்னா நீ இப்போ என்ன கறி சாப்பிட்டுக்கிற, பன்னிக்கறி சாப்பிட்டுக்கிற, பன்னிக்கறி சாப்பிட்டா பேய் கூடவே வரும். சரி, அதுக்கு அவங்க ஒரு டெக்னிக் வேறு ஃபாலோ பண்ணுவாங்க, கொஞ்சம் அடுப்பு கறி எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டா பேய் கூட வராது. அதையும் செஞ்சுருக்கிறோம். பன்னிக்கறி சாப்பிட்டு கொஞ்சம் அடுப்பு கறி எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கும் சுற்றுறது. நான் கேட்குறேன், என்ன லாஜிக் இருக்குது, பேய்க்கும் அடுப்பு கறிக்கும் என்ன லாஜிக் இருக்குது? பேய்க்கும் அடுப்பு கறிக்கும் எந்த பவரும் கிடையாது. நீங்க நம்புறீங்க பார்த்தீங்களா, மனசுல நீங்க நம்புறீங்க பார்த்தீங்களா, நான் அடுப்பு கறி வச்சிருக்கிறேன், இப்போ என்கிட்ட பேய் வராதுன்னு நம்புறீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை விலையேற பெற்றது. அதுதான் பவர். அடுப்பு கறி பவர் கிடையாது. நீங்க நம்புறீங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் முதல்ல ஏதோ ஒன்று நம்பணும், பன்னிக்கறி சாப்பிட்டா பேய் கூடவே இருக்கும் அப்படின்னு நம்பணும் பார்த்தீங்களா. அது பயத்தை உண்டாக்கி எங்க இருக்கிற பேயை கூட விசில் வச்சு கூப்பிட்டுட்டோம். எங்கேயோ சுற்றி இருக்கிற பேயை
உங்கள் பையன் என்ன பண்ண தெரியுமா, விசில் வச்சு வா வான்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு விட்டுடும். ஆனால் இப்போ அடுப்பு கறி போட்ட உடனே இப்போ உங்கள் மனசாட்சி வேறு மாதிரி வேலை செய்யுது. உங்கள் மனசு எப்படி வேலை செய்யுது? வேறு மாதிரி வேலை செய்யுது. இப்போ நான் அடுப்பு கறி போட்டுக்கிறேன், என்கிட்ட பேய் வர முடியாது அப்படின்னா பேய் வர அது என்ன பண்ணாது. நம்ம பாருங்க, நான் நல்லா செஞ்சுக்கிறோம். பன்னிக்கறி சாப்பிட்டு அடுப்பு கறி போடலன்னா பயந்து பயந்து போவோம், பயந்து பயந்து வருவோம். அடுப்பு கறி போட்டுட்டோம்னா பாக்கெட்டில் எப்படி போவோம்? தைரியமாக போவோம், தைரியமாக வருவோம். ஏன்னா அடுப்பு கறி இருக்கிற வரைக்கும் பேய் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது, என்கிட்ட வர முடியாது. நான் சொல்கிறேன், அடுப்பு கறியை விட ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளதாக இருக்குது. அந்த காலத்தில் அடுப்பு கறியை நம்பணும், இந்த காலத்தில் இயேசுவின் நாமத்தை நம்ம நம்பணும், நல்லா நம்பணும், முழுமையாக விசுவாசிக்கணும். அடுப்பு கறிக்கு இருக்கிற பவரை விட இயேசுவுக்கு என்ன இருக்குது? நாமத்துக்கு வல்லமை இருக்குது. ஏன்னா அடுப்பு கறி பிசாசு தலையை நசுக்கல, அதுக்கு லாஜிக்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கே அவ்வளோ பவர் நம்ம மனசில் வரும்னா, இவர் சிலுவையில் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கென்று சொல்லி மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினால் ஜெயித்து மரண பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி உயிர் தெழுந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இதில் லாஜிக் என்னன்னா, பன்னிக்கறி சாப்பிட்டா பேய் வரும்னு எப்படி வந்தது லாஜிக்கு? அப்போ இயேசு துரத்துனப்போ அந்த பேய்கெல்லாம் எங்கே ஓடிச்சு? பன்னிக்குள்ளே போனதுனால அதை மட்டும் யாரோ நல்லா ஸ்ட்ராங்காக போதிச்சு சந்ததி சந்ததியாக கொண்டு வந்து இன்றைக்கும் 2024 வருஷம் ஆயிட்டாலும் இன்றைக்கும் அந்த பயம் கிறிஸ்துவங்க வரைக்கும் இருக்குது. பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது. ஏன் பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது? பன்னிக்குள்ளே பேய் வரும், பேய் இருக்குது. நியாயப்பிரமாணத்தின்படி பன்னிக்கறி ஏன் சாப்பிடக்கூடாது? அது தேவனுடைய கட்டளை. பாருங்க, தேவனுடைய கட்டளை வெறும் இந்த பன்னிக்கறிக்கு மட்டும் கொடுக்கலங்க. அடுத்தது இந்த கடல்ல, ஆற்றுல, குளத்துலலாம் இருக்கிற மீன்களுக்கும் கொடுத்தாரு. ஆண்டவர் மீனெல்லாம் எடுத்து பேரெல்லாம் போடல. வவ்வால் சாப்பிடலாம், வஞ்சனை சாப்பிடக்கூடாதுங்களாம். காணாங்கத்தை சாப்பிடலாம், கவலை சாப்பிடலாம், கவலை காணாங்கத்தை இதெல்லாம் சாப்பிடலாம், ஏரா சோறாலாம் சாப்பிடலாம், அப்படி லிஸ்ட்டு கொடுக்கல. அவர் சூப்பராக சொல்லிட்டார் ஆண்டவர். நீ கடலில் இருக்குது, ஆற்றுல இருக்குது, குளத்தில் இருக்குது சாப்பிடணுன்னா அதுக்கு 2 தரம் இருக்கணும், 2 குவாலிட்டி இருக்கணும். ஒன்று, அதுக்கு சிறகு இருக்க வேண்டும். அதுக்கு என்ன இருக்கணும்? சிறகு இருக்கணும். அதுக்கு அடுத்தது செதில் இருக்கணும். சிறகும் செதிலும் உள்ளதை நீ என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். நண்டுக்கு சிறகும் செதிலும் இருக்குதா? நீ நண்டு சாப்பிட்றதும் ஒன்று தான், பன்னிக்கறி சாப்பிட்றதும் ஒன்று தான். ஆனால் நண்டை கேள்வியே கேட்காம நல்ல நண்டை நைய பிடிச்சி ஒரு கை பார்த்துடுற. ஆனால் பன்னிக்கறிக்கு மட்டும் என்ன பண்ணுற? கேள்வி மேலே கேள்வியை கேட்டு பாஸ்டர்லேருந்து பெரிய பாஸ்டர்லேருந்து எல்லாருக்கிட்டையும் போய் நிற்கிறது. பன்னிக்கறி சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா? நியாயப்பிரமாணத்தின் சட்டப்படி இது சாப்பிட்டா என்ன கெடுதலோ அதே கெடுதல் தான் நண்டுக்கும் இருக்குது. வஞ்சிரத்துக்கு செதில் சிறகு இருக்குதான்னா செதில் கிடையாது, சிறகு இருக்குது. என்ன கிடையாது? வஞ்சிரத்துக்கு செதில் கிடையாது, சிறகு இருக்கும். அப்போ வஞ்சிரம் சாப்பிடக்கூடாது, சொரா சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ மீன் நம்ம சாப்பிட்றோம், செதிலும் சிறகும் இல்லாததை தான் சாப்பிட்ணுன்னு சொன்னார், இருக்கிறத தான் சாப்பிட்ணுன்னு சொன்னார். ஆனால் நம்ம சாப்பிட்றது எத்தனையோ மீனுக்கு செதில் கிடையாது. ஆனால் செதில் இல்லாதத மீன்லாம் என்ன இருக்குது, நமக்கு நல்லா உள்ளே போகுது. அப்போது என்னன்னா, இப்போ பன்னிக்கறின்றதுக்கு ஏன் பெருசாக போச்சு அப்படின்னா, பிசாசு அதுக்குள்ளே போச்சு, அதனால் அது பெருசாக போச்சு. மீனுக்குள்ளேயோ, புரியுதுங்களா, மற்றதுக்குள்ளே பிசாசு போகாததுனால நம்ம அதையும் செய்கிறோம். ஆனால் நம்மளுக்கு அது குற்றமாக தெரியல, அது குற்றமாக தெரியல. ஆனால் நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அது குற்றமே, அது தப்பு தான். அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டை ஃபாலோ பண்ணோம்னா இதெல்லாம் கூட நம்ம ஃபாலோ பண்ணணும். எதெல்லாம் கூட ஃபாலோ பண்ணணும்? இதெல்லாம் கூட ஃபாலோ பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் மோசே கிட்ட பேசும்போது சொன்னார், நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, உன் பாதரட்சை கழற்றுனாரு. ஓகே. அப்புறம் யோசுவா கிட்ட கூட சொல்றாரு. யோசுவா கிட்ட பார்க்கும்போது மோசே மறிச்சிடுறாரு. யோசுவா டேக் ஓவர் பண்ணுறாரு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த. அப்போது அவர் இருக்கும்போது
எரிகோ கோட்டை யுத்தத்தை முடிச்சுட்டு எரிகோ கோட்டை யுத்தத்துக்கு போகும்போது தான் அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தேவ தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்பார். யோசுவா போய் கேட்பாரு, நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் எதிரியை சேர்ந்தவரோன்னு கேட்பாரு. அப்போ அவர் சொல்கிறவாரு, நான் கர்த்தருடைய தூதனாய் வந்திருக்கிறேன் அப்படின்வாரு. உடனே யோசுவா நன்றின்னு சொல்லுவார். உடனே பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார், நீ வந்து என்ன பண்ணு, உன் பாதரட்சியை கழட்டு. இது வந்து பழைய ஏற்பாடு சட்டம். இது என்ன சட்டம்? பழைய ஏற்பாடு சட்டம். ஏன்னா கடவுள் பிரசன்னம், கடவுளுடைய பரிசுத்தம் இருக்கிற இடத்துல பாதரட்சி என்ன பண்ணக்கூடாது, செருப்போட்டுன்னு வரக்கூடாது. பழைய ஏற்பாடு சட்டம். இப்போ அதை வச்சு புதிய ஏற்பாட்டில் வந்து நீ செப்பல் போட்டுக்குன்னு சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய சபை, சென்னையிலேயே மிகப்பெரிய சபையாக இருக்கிற ஒரு சபை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க இந்த மாதிரி சின்ன இடத்துல நடத்துனாங்களாம். ஒரு குடிசையில் நடத்தும் போது அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. உள்ளே என்ன பண்ணக்கூடாது, செப்பல் போட்டுன்னு வரக்கூடாது அப்படின்னு பயங்கர ஸ்ட்ரிக்டாக போதிச்சார். நாட்கள் போக சபை வளர ஆரம்பிச்சுது. சபை வளர்ந்து இப்போ பெரிய சபை ஆயிடுச்சு. ஒரு ஆராதனைக்கு 3000 பேர் வராங்க. அப்போ ஒரு ஆராதனைக்கு 3000 பேர் வரும்போது 3000 பேரை என்ன பண்ணு வராங்க உள்ள. அப்போ அன்னைக்கு போதிச்ச அந்த போதனை என்னாச்சு? வார்த்தை தவறி விட்டாய். அப்படி ஆகி போச்சு. வார்த்தை என்ன பண்ணிட்டாரு? அப்போ இவ்வளோண்டு சபையா இருக்கும் போது செப்பல் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியில ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி செப்பலை கழட்டிட்டு தான் உள்ள வர வச்ச. ஒருத்தன் மீறி ஒருத்தன் செப்பல் போட்டு வந்தா அவனை நீ மரியாதை போய் கழட்டிட்டு வா, உனக்கு தெரியாதா பரிசுத்தமான ஸ்தலம் இது அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஆராதனைக்கு 3000 பேர் வரும்போது செப்பல் போட்டுன்னு வரான், ஷூ போட்டு வரான், எல்லாம் போட்டுன்னு வரான். இப்போ என்ன பண்ண முடியுது? அப்போ என்ன ஆச்சு சட்டத்திட்டம்? அதுதான் திருவிருந்து கூட பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் பரிசுத்தமாக செஞ்சு கொடுக்குறோம். சரி, என்ன பண்ணுறீங்க? நாங்களே மாப்பி செஞ்சு, நாங்களே திராட்சை பழம் வாங்கிட்டு வந்து நாங்களே மிக்சியில் போட்டு அரைச்சி, நாங்களே வடிகட்டி, நாங்களே எங்கள் பரிசுத்தமாக உபவாசத்தோடு செய்கிறோம். சரி, ஓகே. இப்போ ஓகே, 10 பேர் இருக்கிறாங்க, ஓகே. நாளைக்கு 10,000 பேர் வந்தால் என்ன பண்ணுவேன்? எவ்வளோ மாவு வாங்கணும், எவ்வளோ திராட்சை பழம் வாங்கணும்? 10,000 பேர் வந்தாங்கன்னா 10 வருஷம் கூட வண்டி ஓடாது. இவங்களுக்கு அப்போ சுட்டு திராட்சை ரசம் புழிஞ்சு கொடுக்கறதுக்குள்ளே உயிர் போயிடும். அப்போ சட்டம் எங்கே போச்சு? நான் கேட்குறது என்னன்னா, சட்டம் எங்கே போச்சு? சட்டம்னா எல்லாத்துக்கும் பொருந்தணும்ல. அப்போ சின்ன சபையாக இருக்கும் போது பொருந்தும், வளர வளர பொருந்தாதுன்னா அப்போ அந்த சட்டமே சட்டம் கிடையாது. புரியுதுங்களா? நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம செப்பல் போட்டுக்கின்னு சர்ச்சில் வருது தப்பு கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி சர்ச்சில் வந்தால் தப்பு கிடையாது, ஆனால் இது மேலே ஏறக்கூடாது செப்பல் போட்டுக்கின்னு. ஏன் மேலே செப்பல் போட்டு ஏறக்கூடாது, ஷூ போட்டு ஏறக்கூடாது? அது மகா பரிசுத்த ஸ்தலம். சரி, நான் சொல்கிறேன், இப்போ சரி மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்கிறேன். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செப்பல் போட்டு வரக்கூடாதுன்னா நான் வரதை யாருமே பார்க்கவும் கூடாது. திரை போடணும், என் காலில் சங்கிலி கட்டி வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ளவே அனுப்பணும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எப்படி வரணும்? வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் தான் வரணும், கண்டவங்களும் வரக்கூடாது. அவன் எப்படி வரணும் பிரதான ஆசாரியன் கேட்டிங்கன்னா, தனக்காகவும் மக்களுக்காகவும் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்துக்கின்னு உள்ளே வரணும். அவர் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தார் வச்சுக்கோங்க, உள்ளே நுழைஞ்ச உடனே ஆள் தொப்புன்னு விழுந்து காலி ஆகிடுவார். ஒரு சத்தம் டொம்முன்னு கேட்ட உடனே இந்த சங்கிலி வெளியில் இருக்கும். இது மகா பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம் வெளிப்பிரகாரம். இந்த சங்கிலியுடைய ஒரு முனை எங்கே இருக்கும்? வெளிப்பிரகாரத்தில் இருக்கும். அவங்க டொம்முன்னு சத்தம் விழுந்த உடனே தர சங்கிலி பூச்சி இழுப்பாங்க. யார? பிரதான ஆசாரியன். சாதாரண ஆசாரியன் கிடையாது, பிரதான ஆசாரியன். அவங்க தரன்னு இழுக்கணும். எவனா வந்து அப்பா அம்மா அப்பா நைனா கைனாட்டு உள்ள விட அந்த அப்பா தூக்கு மேலே கை வச்சா அவனும் செத்துருவான். இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ அப்படியா இருக்குது இது? இப்போ இதை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செப்பல் போடக்கூடாதுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ளே வரணும். நான் வாரம் வந்து ஏறக்கூடாது, நீங்கள் என்னை பார்க்கக்கூடாது, ஸ்க்ரீனை போடணும், எவ்வளோ வேலை. அப்போ என்னன்னா எல்லாமே இவங்க வசதிக்காக செஞ்சுப்பாங்க. இவங்க வசதிக்காக இவங்க செஞ்சுக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஓகே. சத்தியம் பேசுனா தப்பு. இவங்க வசதிக்காக இவங்க செய்யறதெல்லாம்
இவங்களுக்கு ஓகே. ஆனால் சத்தியத்தை பேசுனா அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் பேசக்கூடாது. நமக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? கர்த்தர் அசைவாடுறாருல, கர்த்தர் இங்கே தான் அசைவாடுறாரு, அங்கே தான் அசைவாடுறாரு. அப்போ அங்கே செருப்பு போட்டு இருக்கும்போது அங்கே அசைவாட மாட்டாரா? மேலே செருப்பு போடலன்னா மட்டும் இங்கே மட்டும் தான் அசைவாடுவாரா? அப்போ அவங்களுக்குள்ள ஆவியில் நிரம்புறாங்களா? அவங்க எப்படி ஆவியில் நிரம்புறாங்க? அப்போ நீ என்ன சொல்ற? ஆராதிக்கும் போது கர்த்தர் உன் நடுவில் உலாவி கொண்டு இருக்கிறார். செருப்பு போட்டவங்க நடுவில் எப்படி உலாவாரு? உன் கான்செப்ட் படி பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிற இடத்துல செருப்பு போடக்கூடாதுன்னா, செருப்பு போட்டு இருக்கிறலாம் உள்ள உட்கார வச்சுக்கின்னு என்ன சொல்ற? கர்த்தர் உன் நடுவில் உலாவுகிறார், உன் நடுவில் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் இதோ நான் பார்க்கிற அக்கினி எரிகிறது, பற்றி எரிகிறதுன்ற. இப்போ அவனுக்கு செருப்பு போட்டிருந்தா அக்கினி பத்தின்னு எரியும், செருப்பு போட்டு மேலே வந்தால் அக்கினி பத்தின்னு எரியாதா? அதுக்கு தான் புரிஞ்சுக்கங்க. புதிய ஏற்பாட்டில் வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். இப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். இப்போ நீங்கள் செருப்பு போட்டு வெளில நடந்து போகும்போதும் உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்கள் செருப்பு போட்டு வெளில நடந்து போகும்போது ஆண்டவர் உங்க கூட இருப்பார்னா, அதே செருப்பு போட்டு மேலே வந்து நின்னாலும் ஆண்டவர் உங்க கூட இருப்பார் தான். புரியுதுங்களா? உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவரை குறித்து இயேசு சொல்றாரு, என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாக நான் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அப்போ நான் ஷூ போட்டு வெளில நடக்கும்போது என் மேலே ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னா, நான் ஷூ பண்ணி இங்கே நின்னாலும் எனக்குள்ள இருக்கிறாருங்க. புரியுதுங்களா? நான் செப்பல் போட்டு மேலே நிற்கல, ஆனால் நான் அதுதான் ரூல்ஸ் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். நான் நாளைக்கு ஒரு வேளை ஷூ போட்டு நிற்கிறேன்னா நான் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரையிலையும் செப்பல் போடலனாலும் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் ஷூ போட்டு நின்னாலும் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. நான் சரியாக புரிஞ்சுக்கின்னு இருக்கிறேன் ஆண்டவரை. ஆனால் இதை சரியாக புரியாதவங்க என்ன பண்ணுறாங்க? மேலே நிற்கும் போது நீ ஷூ போட்டு நின்னா ஆவியானவர் வரமாட்டார், இருக்க மாட்டார். நீ கீழே இறங்கிட்டு ஷூ போட்டு போனால் அப்போ இருப்பாரா உன் கூட? உனக்குள்ளே இருப்பாரா? அப்போ அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம். இதுதான் முக்கியம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி அவ்வளோ இதுவும் கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கு தான் நான் சொன்ன ஆரம்பத்தில், பழைய ஏற்பாட்டில் ஜெபிக்கிறவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு ஜெபிப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்க கூடாது. நீ அந்த ஜெபம் பண்ணினா அதுக்கு பரலோகம் போமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நீ பிதாவாகிய தேவன்கிட்ட யார் மூலமாய் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோமோ ஒழிய ஆபிரகாம் மூலமாக, ஈசாக்கின் மூலமாக, யாக்கோபின் மூலமாக பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெறவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புரியுதுங்களா? அப்போ பழைய எதுக்கு இவ்வளோ சொல்ல வந்தேன்னா, இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில சட்டத்திட்டங்களெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நீ இதையெல்லாம் செஞ்சாதான் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ இதெல்லாம் பண்ணாதான் உன்னை நல்லா வைப்பார், உன் குடும்பத்தை நல்லா வைப்பார்னு சொல்லும்பொழுது நம்ம மக்கள்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையாக நாம் தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே மூலமாக பெறவில்லை, இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோன்ற அடிப்படையான ஒரு அறிவும் தெளிவும் வெளிச்சமும் இல்லாததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? நம்ம மக்கள் இவங்க பெரிய பெரிய பிரசங்கி யார், அவர் கூட்டத்தில் 1000 பேர் வராங்க, இவர் கூட்டத்தில் 10,000 பேர் வராங்கன்னு ஒன்று அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுக்கின்னு அப்படியே நம்பிக்கின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவங்க கையிலையும் ஒரு பைபிள் கொடுத்தாரு, உங்கள் கையிலையும் ஒரு பைபிள் கொடுத்தாரு. நீ கிராஸ் செக் பண்ணு, உன் பைபிள்லேயும் அதே தான் இருக்கும், அவங்க பேசுகிற பைபிள்லேயும் அதுதான் இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல சவுல் கிட்ட ஆண்டவர் பேச சொல்கிறாரு, பலியிடுகிறதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். நம்ம அவர் சமூகத்தில் போகும்போது இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் பிதாவேன்னு சொல்லிட்டு போகணும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவன்னு சொல்லி ஜெபிக்கணும் முடிக்கும் போது. புரியுதுங்களா? இயேசுவின் நாமத்தில் தான் நம்ம போகணும், வரணும், எல்லாமே எல்லாமே. நம்ம எதனா கேட்டால் கூட எப்படி யாருடைய நாமத்தில் கேட்கணும்? அப்படி தான் கேட்கணும். இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதுதான் இங்கே பிரதானம். இயேசுவின் நாமம் தான் முக்கியம்.
ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. அவங்க என்னென்னமோ சொல்லி சொல்லி எப்படி எப்படியோ ஜபிக்கிறாங்க, என்னென்னமோ பிதாவாகிய தேவன்கிட்ட எப்படி எப்படியோ போகிறாங்க. ப்ரொசீஜர் இதுதான் முறை. புரியுதுங்களா? சரி, நம்ம இப்போ பேசுனதின் அடிப்படையில் ஒரு காரியத்துக்கு போயிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்குது. நான் அந்த 10 நிமிஷத்தில் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு நான் இந்த செய்தியை முடிச்சிட விரும்புகிறேன். எடுத்துக்கங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இதிலிருந்து படிக்கலாம். ஏன் கர்த்தர் செவி கொடுத்தலும் கீழ்ப்படித்தலும் முக்கியம்னு சொல்லி பேசுகிறான்றது அடுத்த வாரத்திலையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அடிப்படையாக என்னென்னா, தேவனை பற்றிய ஒரு அறிவு நமக்கு அவசியம். அதுவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு தேவனை பற்றிய அறிவு ரொம்ப அவசியம். அவரை பற்றி நம்ம என்ன பண்ணிடணும், நல்லா ஒரு புரிதல் வேணும். சரி, எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலரில் 15வது அதிகாரத்துக்கு போகலாம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் போகலாம். ஹலோ, 10 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரமாக எடுத்துக்கங்க. எடுத்துட்டிங்களா? பாருங்கள், அவர் ஒரு கையிலேயே எடுத்துட்டார் சீக்கிரமாக. நீங்கள் 2 கை வச்சுருந்து இவ்வளோ நேரம் தடவி விடுக்கிறீங்க. அதுதான் நல்லா பைபிள் அப்பப்போ திறந்து படிக்கணும். படித்தா தான் அப்போஸ்தலர் எங்கே இருக்குதுன்னு தெரியும். புதிய ஏற்பாட்டில் இருக்குதா பழைய ஏற்பாட்டில் இருக்குதான்ட்டு தெரியும். புதிய ஏற்பாட்டில் இருந்தால் எத்தனாவது புஸ்தகம் எதுக்கு பக்கத்தில் வரும்னு தெரியும். ஆனால் அடிக்கடி படிக்கணும். சரி, ஓகே. முதல் வசனம் பாருங்கள். சிலர் யூதேயாவிலிருந்து எங்கேருந்து வந்தாங்களா? யூதேயாவிலிருந்து வந்தாங்க. இந்த யூதேயான்றது எங்கிறது? எருசலேமில் இருக்குது. பெத்லகேமில், எருசலேமில் இருக்கிற பெத்லகேமில் யூதேயான்ற தேசத்தில் இருக்கிற இடம். அங்கேருந்து வந்தாங்களாம். இங்கேருந்து வந்தவங்க யாருன்னா யூதர்கள். யூதேயாவிலிருந்து வந்தவங்க யார்? யூதர்கள் வந்தாங்க. யூதேயாவிலிருந்து யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்க்குறாங்க. எந்த ஊரில் இது நடக்குதுன்னா, அந்தியோகியான்ற பட்டணத்தில் பவுல் சுவிசேஷம் சொல்லி ஜனங்கள் என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் சொல்லப்படுது. அந்தியோகியா பட்டணத்தில் நிறைய ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல ஒரு சபையாக உருவாயிருக்கிறது. இந்த சபையாய் உருவாயிருக்கிற ரட்சிக்கப்பட்ட புறஜாதி ஜனங்களை காணும்படி யூதேயாவிலிருந்து யூதர்கள் இவங்ககிட்ட பார்த்து இவங்ககிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? நீங்கள் மோசையினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். ஹலோ, என்ன போதகம் பண்ணாங்க? விருத்த சேதனம். என்னது? யாருடைய முறைமையின்படி? மோசைன்றது என்னன்னா, நியாயப்பிரமாணம் கொடுத்தது தான் மோசே. புரியுதுங்களா? அப்போ அவங்க எதை அடிப்படையாக கொண்டு வராங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை கொண்டு வராங்க. நியாயப்பிரமாணத்தின்படி, மோசையின் முறைமையின்படி, நியாயப்பிரமாண முறைமையின்படி அந்த விருத்த சேதனன்றது என்னன்னா நியாயப்பிரமாண சட்டம். விருத்த சேதனன்றது என்ன? நியாயப்பிரமாண சட்டம். அப்போ அவங்க சொல்றது என்னன்னா, நீங்கள் நியாயப்பிரமாண சட்ட திட்டத்தின்படியே செய்யாவிட்டால் என்ன பண்ண மாட்டீங்க? ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். ஹலோ, கவனிங்க. நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ரட்சிப்பு 3 விதத்தில் வேலை செய்கிறது. நல்லா கவனிங்க. ரட்சிப்பு 3 விதத்தில் வேலை செய்யுது. சிலருக்கு பெரிய ஊழியக்காரங்களாக இருப்பாங்க, ஒழுங்காக சொல்ல தெரியாது. ஒழுங்காக அவங்களுக்கு வேத அறிவு, அதாவது தேவனை குறித்த சில காரியங்கள், கிறிஸ்துவை குறித்த காரியங்கள், வசனங்களை குறித்த சில காரியங்களாம் சரியாக தெரியாததுனால அவங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கலாம். என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீ ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும், நீ தினந்தோறும் ரட்சிக்கப்படணுன்றவாங்க. இப்போது நான் தினந்தோறும் ரட்சிக்கப்படணும்னா அது எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? என்னன்ட்டு அது தெளிவே இல்லாமல் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, நீ டெய்லி ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் நீ ரட்சிக்கப்படணும் அப்படின்றவாங்க. நல்லா கவனிங்க. ஒரே முறை ரட்சிப்பு இருக்கிறது. புரியுதுங்களா? ஒரே முறை ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா நம்ம பரலோகம் போயிடுவோம். ஒரே ஒரு ரட்சிப்பு இருக்குது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், படுகிறீர்கள் இல்லை. ஹலோ, பட்டீர்கள், படுகிறீர்கள், படுவீர்கள் அப்படி வரல. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ
கிருபையினால விசுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அல்லேலூயா. அப்ப இவங்க சொல்றாங்களே டெய்லி ரட்சிக்கப்படணும்ட்டு, அது எப்படி? நல்லா கவனிங்க. டெய்லி ரட்சிக்கப்படுறதுலாம் அது எப்படின்னு சொல்றேன். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்ன்றது எங்க நடந்துச்சு? நம்முடைய ஆவியில நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? நம்முடைய ஆவியில. எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக என் பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இன்றும் பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை வைத்து எனக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் எப்போ நம்புறீங்களோ, எப்போ அதை விசுவாசிச்சுக்கிறீங்களோ, எப்போ அந்த வார்த்தைகளெல்லாம் உங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுடைய ஆவி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதியாக்கப்பட்டு பரலோகத்துக்கு தகுதியாக்கப்பட்டுடுச்சு. எதுக்கு தகுதி ஆயிடுச்சு? உங்கள் ஆவி பரலோக ராஜ்யத்துக்கு உங்கள் ஆவி தகுதி ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ வேலை எங்கே நடந்தது? ஆவியில் நடந்தது. நம்ம உங்கள் ஆவியில் இந்த வேலையெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? நடந்திருக்குது. இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு சிந்திய ரத்தம், இயேசு சிந்திய ரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பாகிய மீட்பு, ரட்சிப்பு எல்லாமே என்ன பண்ணுதுன்னா வந்து வேலை செய்கிறது. எல்லாமே வந்து எங்கே வேலை செய்யுது? நம்மளுடைய ஆவியில் வேலை செஞ்சு நம்முடைய ஆவி என்ன பண்ணிச்சு? ரொம்ப கழுவி, இனி இந்த ஆவி டெய்லி ரட்சிக்கப்பட போகிறதும் கிடையாது, ஃப்யூச்சர்லேயும் ரட்சிக்கப்பட போகிறதும் கிடையாது. ஹலோ, டெய்லியும் ரட்சிக்கப்பட போகிறது கிடையாது, எதிர்காலத்தில் ரட்சிக்கப்பட போகிறது கிடையாது. இயேசுவின் ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த சாப்டர் க்ளோஸ். இப்போ இந்த ஆவி பரிசுத்தம் ஆனதுனால தான் பரிசுத்த ஆவியினர் வந்து எங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்னா நமக்குள்ள. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களான்னு கேட்குறாருங்களே. அப்போ இந்த ஆவியானவர் எங்கே நமக்குள்ள வாசம் பண்ணுறாரு அப்படின்னா, இயேசுவின் ரத்தம் கழுவி பரிசுத்தமாக்கிய நம்முடைய ஆவியுடனே கூட அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்போ ஆவியானவர் எங்கே வாசம் பண்ணுறார்? நம்முடைய ஆவியோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்னா இயேசுவின் ரத்தம் நம்முடைய ஆவியில ரட்சிப்பை கொண்டு வந்து விட்டது. இப்போ மனுஷன் வந்து வெறும் ஆவி கிடையாது. மனுஷன் வந்து வெறும் ஆவி கிடையாது. அவனுக்கு சரீரம்னு ஒன்று இருக்குது, ஆத்துமான்னு ஒன்று இருக்குது. ரெண்டு இருக்குது. அவனுக்கு அடுத்த ரெண்டு பகுதி இருக்குது. சரீரமும் இருக்குது, ஆத்மாவும் இருக்குது. இப்போ இந்த சரீரம் ரட்சிக்கப்பட்டுச்சா அப்படின்னா ரட்சிக்கப்படல. ஏன்னா இதில் சளி பிடிக்குது, இருமல் வருது, தும்மல் வருது, ஜுரம் வருது, முட்டி வலி, இடுப்பு வலி, என்னென்னமோ வருது பார்த்தீங்களா? அதனால் இந்த சரீரம் ரட்சிக்கப்படல. உண்மையில் இந்த சரீரம் ரட்சிக்கப்பட்டிருந்தா அதுவும் வராது. புரியுதுங்களா? எவ்வளோ பவர் பாருங்க. அப்போ இந்த சரீரம் ரட்சிக்கப்படாத சரீரத்துக்கு எதிர்காலத்தில் சரீர ரட்சிப்பு இருக்குது. எப்போ இருக்குது? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, அவர் வரும்பொழுது இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் வானத்துக்குரிய மேனியை அவர் கொண்டு வருவார். அந்த சரீரம் வரும்போது அது ரட்சிக்கப்பட்ட சரீரம். அப்போ அந்த சரீரத்தில் என்ன கிடையாது தெரியுமா? நமக்கு சளி பிடிக்காது, இருமல் பிடிக்காது, தலைவலி வராது, முட்டி வலி வராது, இடுப்பு வலி வராது, எந்த வியாதியும் வரவே வராது. அது ரட்சிக்கப்பட்ட சரீரம். எதிர்காலத்தில் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கொடுப்பார். அப்போ இப்போ சரீரம் ரட்சிக்கப்படல. புரியுதுங்களா? சரீரம் ரட்சிக்கப்படல. அதுக்கு அடுத்தது இந்த ஆத்துமா இருக்குது பாருங்க, மனசு. இந்த ஆத்துமான்றது மனசு, நம்முடைய சிந்தனை பகுதி தான் ஆத்துமா. இதில் 3 இருக்குது: உணர்ச்சி, விருப்பம், அறிவு. நம்முடைய ஆத்மாவில் என்ன இருக்குது? 3 இருக்குது. விருப்பங்கள் இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. இப்போ இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டுடுச்சான்னா இந்த ஆத்மாவும் ரட்சிக்கப்படலை. இந்த ஆத்மாவும் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படலை. ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னென்ன உணர்வுகள்லாம் இருந்ததோ அதே உணர்வுகள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் தான் இருக்குது. இருக்கா இல்லைங்களா? இருக்கா இல்லைங்களா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா உணர்ச்சியெல்லாம் மாறிடுச்சா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வர கோபம் வரணும், ரட்சிக்கப்படுற பின்னாடி என்ன வரும்? கோபம் வரும். அது எப்படி உணர்ச்சி மாறும்? மாறாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சிக்கன் 65 பிடிக்கும்னா ரட்சிக்கப்பட்ட உடனே பீஃப் 65 பிடிக்கும். ரட்சிக்கப்பட்டாலும் சிக்கன் 65 தான் பிடிக்கும். ஏன்னா அந்த விருப்பங்கள் மாறாது. விருப்பங்கள், அறிவு. நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி 4 டிகிரி வாங்கி வச்சுக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க.
இந்த அறிவெல்லாம் போயிடுமா? டிகிரிலாம் மறைஞ்சிடுமா? பிரெயின்ல இருந்து படித்த படிப்புலாம் மறைஞ்சிருமா? ரட்சிக்கப்பட்டேங்க, நான் என்ன படிச்சேன்னு தெரியலங்க, புதுசாகிட்டேன். ஆவாது. இந்த பிரெயின், இந்த ஆத்துமா என்ன பண்ணலாம்? அது ரட்சிக்கப்படல. அதோடைய ரட்சிப்பு என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு எங்கே நடக்குதுன்னா ஆத்துமாவில் நடந்து கொண்டே இருக்குது. எப்படி நடக்குது? நீங்கள் எவ்வளவாய் வசனத்தை படிக்கிறீர்களோ, எவ்வளவாய் வசனத்தை கேட்கிறீர்களோ, எவ்வளவாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ, அவ்வளவாய் உங்களுடைய ஆத்துமாவில் அந்த ரட்சிப்பின் வல்லமை ஆத்துமாவை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. இங்கே என்ன நடக்குதுன்னா போராட்டம் நடக்குது. டெய்லி என்ன நடக்குது? போராட்டம் நடக்குது. என்ன போராட்டம் நடக்குது? வசனம் ஒன்று பேசுது. இது இந்த ஆத்துமாவில் 3 இருக்குது சொன்ன பார்த்தீங்களா? உணர்ச்சி இருக்குது, விருப்பங்கள் இருக்குது, அறிவு இருக்குது பார்த்தியா? இது 3 வேற ஒன்று பேசும். வசனம் எது பேசுதோ அதுக்கு எதிராக இது 3 பேசின்னு இருக்கும். அப்போ எங்கள் போராட்டம் ஆத்மா என்ன பண்ணுது? தினந்தோறும் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கவனிங்க, இப்போ பவுல் எழுதுறாரு, நீ என்ன பண்ணு, உன் சரீரத்தை பரிசுத்தத்துக்குன்னு ஒப்புக்கொடு. அப்போ தான் இந்த ஆத்மாவுடைய காரியங்களை நீ ஜெயிக்க முடியும். ஏன்னா இது ஆத்மா பொல்லாதது, இது பயங்கரமானது. இந்த ஆத்துமா இது எவ்வளோதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் ஆசை தீராது. எவ்வளோதான் டீ காப்பி வருஷ கணக்கில் குடித்தா கூட இதுதான் படாது. போதும், ரொம்ப டீ காப்பி குடிச்சிட்டப்பா அப்படின்னு அந்த ஆசை தீரவே தீராது. அதனால தான் என்ன பண்ணுறது? வசனம். வசனத்தை வச்சு தான் இந்த ஆத்துமாவை நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஆத்துமாவை இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போகாமல் அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு கூண்டில் போட்டு வைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா வசனம் தான். அப்போ வசனம் ரொம்ப முக்கியம். பிசாசுக்கு இது தெரியும். ஆனால் இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ ரட்சிக்கப்படணும்னாலுமே நீ ரட்சிக்கவே படலை. இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் திருடிட்டான். இப்போ அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீ திருடிட்ட, நீ என்ன பண்ணல, நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டவனா? நீ ரட்சிக்கப்படவே இல்லை, நீ ஒழுங்காக ரட்சிக்கப்படுன்னுவாங்க. கவனிங்க, ஆவிதான் ரட்சிக்கப்படுச்சு. இந்த ரட்சிக்கப்படாத ஆத்துமா இருக்கு பார்த்தீங்களா, இது பண்ண வேலை தான் திருட்டு வேலை. இந்த ஆத்துமாவில் இருக்கிற அந்த உணர்வு, விருப்பம், அறிவு, இது பண்ண வேலை என்ன வேலை? இந்த திருட்டு வேலை. அப்போ அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஆவியில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். ஆத்துமாவும் சரி பண்ணணும். இப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எங்கே கொடுக்கணும்? ஆத்மாவில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். தலையில் அடிப்பட்டவனுக்கு முட்டியில் கட்டு போட்டு அனுப்பக்கூடாது. ஒருத்தருக்கு தலையில் அடிப்பட்டுச்சு டாக்டர்கிட்ட வந்தா கட்டு எங்கே போடணும்? முட்டியில் போட்டு அனுப்புனா சரியாகுமா? சரியா ஆகாது. நீ வருஷ கணக்கா சர்ச்சில் உட்கார வச்சு முட்டியில் கட்டு போட்டு அனுப்புனா கூட சரியா ஆகாது. இப்போ அவனுக்கு நீங்கள் சொல்லி பாருங்க. இப்போ நீங்கள் ஆவியில் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இந்த ஆவியில் ஒரு பலன் இருக்குது, உங்கள் ஆவி கூட பரிசுத்தாவினர் இருக்கிறாரு. நிச்சயமாக இந்த ஆத்மாவுடைய எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ண முடியும்னா மாற்ற முடியும், தடுக்க முடியும். அது பல தப்பான காரியங்களை யோசிக்கலாம், தப்பான முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் சரி பண்ணி சரியான வழியில் கொண்டு போக நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்ட ஆவியாக இருக்குது. நம்முடைய ஆவியோடு கூட பரிசுத்தாவினர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவரால் என்ன பண்ண முடியும்? அப்படி சித்தத்திற்கு கீழ்ப்படிய பண்ண முடியும். அப்படின்ட்டு நீங்கள் 4 முறை கேட்டு, 10 முறை கேட்டு, 40 முறை கேட்டு, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய ரட்சிக்கப்பட்ட ஆவியோடு கூட பரிசுத்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், அவர் என்னுடைய ஆத்துமாவை என்ன பண்ணுவார்? பலப்படுத்தி இந்த பாவங்கள் செய்யாதபடிக்கு, இந்த தவறுகள் செய்யாதபடிக்கு, இந்த அக்கிரமங்கள் பண்ணாதபடிக்கு என்னை வழி நடத்த நான் பலனாக இருக்கிறேன், என்னுடைய ஆவி பலனாக இருக்குது. நீங்கள் பேச 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 முதல்ல அந்த சத்தியம் உள்ளே போகணும். அந்த சத்தியம் உள்ளே போய் அதில் உறுதியாகணும். உங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் அதில் உறுதியாகணும். அப்புறம் அதை நீங்கள் அறிக்கை பண்ணணும். இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆத்துமா இந்த பூமியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிக்கப்பட்ட ஆவிக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணாமல் நீலாம் சரியாகவே ரட்சிக்கப்படலைன்னா கட்டை எங்கே போட்டுட்ட? நீ தலையில் அடிபட்டதுக்கு முட்டியில் போட்டுட்ட. இது மாறவே மாறாது. என்ன ஆகும் தெரியுங்களா? அது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் உண்மையில ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார் ஆவியில். ஆனால் அவர் என்ன பண்ணுறோம்னா சந்தேகம் வந்துடும். உண்மையில நம்ம ரட்சிக்கப்பட்டோமா, ரட்சிக்கப்படலையா, நம்மளுக்குள்ள ஆண்டவர் வந்தாரா, வரலையா, நம்ம உண்மையில பரலோகம் போவோமா, போக மாட்டோமா, இப்படிலாம் யோசிச்சுட்டு சந்தேகத்தோட சர்ச்சுக்கு போகிறத விட சந்தேகம் இல்லாமல் டாஸ்மார்க்குக்கு போவது நல்லது. முடிவெடுத்துடுறாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க. தெரியல, நிறைய பேர் பின்வாங்கி போயிடுறாங்க. ஏன்னா சந்தேகத்தோட சபைக்கு போகிறத விட சந்தேகம் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடலாம் நிம்மதியான்னு போயிடுறான். அப்போது
இந்த வசனம் பாருங்க. சரி, அடுத்த வாரம் தொடங்கலாம்லாம், முடிஞ்சிடுச்சு டைமு. அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். இதிலிருந்து இப்போ பண்ண முடியாது, இப்போ பண்ணால் 10 மணி ஆகிடும். அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம், ஓகேங்களா? அப்போது தேவனுக்கு பலியை விட கீழ்ப்படிதல் தான் விரும்புகிறார். பலியை விட செவி கொடுக்கிறத தான் விரும்புகிறார். நம்ம எப்போ தேவனுக்கு கீழ்ப்படியும் தெரியுமா? தேவனை புரிந்து கொள்ளும் பொழுது. தேவனை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக அவருக்கு கீழ்ப்படிவோம். ஒருத்தரை புரிஞ்சிக்காம நம்மளால் அவருக்கு கீழ்ப்படியவே முடியாது. தெரியுங்களா உங்களுக்கு? ஒருத்தரை பற்றி நீங்கள் சரியாக புரிஞ்சிக்காம என்ன பண்ண முடியாது உங்களால்? உங்களுக்கு கன்ஃபியூஸாகவே இருக்கும். இவருக்கு இது பிடிக்குமா, அது பிடிக்குமா? ஒருத்தர்கிட்ட போகிறீங்க, இப்போ என் வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மைசூர் பாக் பிடிக்குமா, குலோப் ஜாமுன் பிடிக்குமான்னு உங்களுக்கு தெரியல. என்னை பற்றியே புரிஞ்சிக்கல நீங்கள். எனக்கு மைசூர் பாக் பிடிக்குமா, குலோப் ஜாமுன் பிடிக்குமான்னு தெரியல. நீங்கள் எதை வாங்கிட்டு வந்துடுவீங்க? சந்தேகத்தோடு போய் ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அது ரெண்டுமே பிடிக்காது கூட இருக்கும். எனக்கு வேற ஒரு பிடிக்குதான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட எனக்கு என்ன இல்லை, எனக்கு சந்தோஷம் இருக்காது. நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க தான், நல்ல ஸ்வீட் கடைக்கு போனீங்க தான், நல்ல குலோப் ஜாமுன் டப்பா வாங்கினீங்க தான், நல்ல லட்டு வாங்கினீங்க தான், நல்ல மைசூர் பாக் வாங்கினீங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறத விட வேற ஒன்று பிடிக்கும். ஆனால் சொல்ல மாட்டேன். சொன்னாடா சொல்லி தருவா. நைஸாக பாஸ்ட் எப்படி சொன்னார் பத்தியா? அவர் தேவையிடத்தை கேட்டு வாங்கிட்டார் சொல்லிருவீங்க. வேண்டாம், எனக்கு வேற ஒன்று பிடிக்கும். புரியுதுங்களா? அப்போ என்னன்னா, நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட எனக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படி தான் தேவனை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்யவே முடியாது. ஆமே. சரி, அதனால் அடுத்த வாரம் தொடர்ந்து இதிலிருந்து படிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த வேத பாடத்தில் பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இதன் மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பா, நாங்கள் உங்கள் சமூகத்தில் உம்முடைய வார்த்தையாகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா ஜெபிக்கிற ஸ்லாக்கியத்தை, உம்மோடு பேசுகிற ஸ்லாக்கியத்தை, மண்டையில் வருகிற ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் கோடான கோடி நன்றிகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவின் நாமத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக, நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக நீங்கள் பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியினர் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் இதெல்லாம் கேட்ட பிள்ளைகளுக்குள்ள அப்பா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி அப்பா இவர்கள் அறிந்திருக்கிற சத்தியங்கள் இவர்களை ஆண்டவரே விடுதலை மேலே விடுதலை கொடுத்து நடத்தட்டும். எந்தெந்த காரியங்களிலெல்லாம் ஆண்டவரே நியாயப்பிரமாணம் விடுதலை ஆக்கக்கூடாது இருக்கிறதோ அவைகளிலிருந்து இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே. அந்த விடுதலை பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யட்டும். விசேஷமாக இங்கே இருக்கிற பிள்ளைகள் அப்பா உம்மை புரிந்து கொள்ளுகிறதுல, உம்மை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் வளரட்டும். ஆண்டவரே அப்பா, அவர்கள் அதில் வளரும் பொழுது தான் உமக்கு கீழ்ப்படியவும் உமக்கு பிரியமானதை செய்யவும் ஆண்டவரே அவர்கள் அதில் செயல்பட முடியும். அப்பா, உம்மை அறிகிற அறிவையும் அப்பா உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவையும் அப்பா பிள்ளைகளுக்கு நீர் அளவில்லாமல் வெளிப்படுத்தி காட்டும்படியாக செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே வார்த்தைகள் மூலமாக நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பெருகட்டும். அப்பா, இந்த நாளில் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, உம்மை கனம் பண்ணி வந்திருக்கிறாங்க பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்து வழி நடத்துங்க. நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. அப்பா, இந்த ஆராதனை மூலம் வருகிற துதி, கனம், மகிமை, மாட்சிமைகளை அப்பா நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியனுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பார். God bless you. God bless you.